சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நம்ம உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்திரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நம்ம மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள், மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போனோம்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி. இப்போ ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோயில் பார்ப்போம். பரிகாரம் எண்டில் கடைசியில் சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் காம்பினேஷன், அது செவ்வாவுடைய வீடு. அப்போ நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலும், அஸ்வினியாக இருக்கலாம், பரணியாக இருக்கலாம், கிருத்திகையாக இருக்கலாம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு, சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு, செவ்வாயுடைய ஆட்சி வீடு. அப்போ சூரியன் யாருங்க? நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். அப்போ நம்ம உடம்புல சூரியன் யாருங்க? ஜீவன், உயிர். அவர் தான் நம்ம உடம்பு சந்திரன்னா உயிர் சூரியன். அப்போ நிலம் செவ்வாய் அப்படி வச்சுப்போம், ஓகேவா? மனசு சந்திரன், நம்ம உடம்பு செவ்வாய் அப்படி வச்சுப்போம். மனசு சந்திரன், உடம்பு செவ்வாய்.
அப்போது அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகர் தான் வணங்க வேண்டிய தெய்வம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய முருகர் ஆலயங்கள் இருக்குது. நிறைய முருகர் ஆலயங்கள். ஏங்க மேஷ ராசியில் போய் சூரியன் உச்சம் மாறாரு, சிவபெருமான் ஏங்க அங்கே வந்து உட்காராரு? அது யோசிச்சிங்களா? சூரியன் யாருங்க? சிவன், தலைவன் சிவன். நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். ஜாதகத்தை, ஜோதிடத்தை இப்படித்தான் வித்தியாசமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சூக்ஷ்மங்களை, ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஜோதிடம் பார்த்து அவனுக்கு பலன் சொல்ல முடியும், அவனை நீங்கள் காப்பாற்ற முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அவனை காப்பாற்றிடலாம். புரிஞ்சுக்கணும். அப்போ மேஷராசி சூரியன் உச்சமடைகிறார். செவ்வாய் சூரியன் சேர்க்கை. செவ்வாய் முருகரானாலும் சிவன் எங்க அங்கே வந்து சேர்றாரு. அப்போது மேஷராசி அன்பர்கள் போக வேண்டிய ஆலயம் சுவாமி மலை. ஏன்னா சிவபெருமானுக்கே, தகப்பனுக்கே, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா. செவ்வாயுடைய வீடு. சிவபெருமான் வந்து உச்சம் பெறுகிறார். அவங்க பெற்ற அப்பா தகப்பன் வந்து உட்காரார். ஆனால் தகப்பனுக்கு புள்ள தான் சொல்லி கொடுக்குறாரு ஓம் அந்த பிரணவ மந்திரத்துக்கான தத்துவத்தை. புரியுதுங்களா? இதுதான் சார் அங்கே ரகசியம். அப்போ நான் ஏற்கனவே சாமி மேலே போயிட்டு வந்துட்டேன். உடனே அதை ஒரு ஒரு பேட்ச் கிளம்பும் அங்கேருந்து. நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேனே. எப்போ போகணும் சார்? ஒன்று, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். நீங்கள் அஸ்வினா அஸ்வினி, பரணினா பரணி, கிருத்திகைனா கிருத்திகை. ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அது பார்க்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிறந்த நட்சத்திரத்தில் போங்க. சரி, அன்றைக்கி போக முடியல அப்படின்னா நீங்கள் அஸ்வினி அல்லது பரணி. பரணினா சுக்கிரனுடையது, அஸ்வினா கேதுவுடையது, கிருத்திகைனா சூரியனுடையது. நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க, அப்படி இல்லாட்டி பிறந்த கிழமையில் போங்க. இது ரெண்டுமே முடியலைன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி பரணினா சுக்கிரன், வெள்ளிக்கிழமை போங்க. கேதுனா திங்கக்கிழமை போங்க. கிருத்திகைனா சூரியன், ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த மண்ணை போய் மிதிங்க. பேசும் தெய்வம். போய் அங்கே அப்படியே கண்ணீர் விட்டு நில்லுங்க. சூப்பராக ஜெயிப்பீங்க. நான் சொன்ன பரிகாரத்தை அங்கே பின்னாடி பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை அப்படியே செய்யுங்க. செய்ய முடியலை, உங்களுக்கு வயோதிக பருவம், கால சூழ்நிலை டிஸ்டன்ஸாக இருக்கீங்கன்னா மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதை செய்து பாருங்கள், அற்புதம் நிகழும், வாழ்க்கை மாறும். பரிகாரம் பார்க்கலாம். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புதுசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி
அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்செண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.